வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது நேற்று மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடியுது. இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ், இந்தியாவில் எல்லா பத்திரிக்கையும் பிரபலமான பத்திரிகை எல்லாமே, அதைத் தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம் ஒரு செய்தியை மையமாகப்படுத்தி ரொம்ப அதாவது அதானிக்கு ஒரு பெரிய சிக்கலை, அதானிக்கு மட்டும் இல்லை மோடிக்கும் தான். அப்படி என்ன சிக்கல்? ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ என்ன பண்ணியிருக்கார் அதானி? அவர் சொல்கிறார், அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் 2 நிர்வாகிகள், அவரது மருமகன் சாகர் அதானி மற்றும் வினித் ஜெயின், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடைமுறைகளுக்கு இணங்குவதை பற்றி தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அதாவது என்னென்னா, அதானி அவங்க மருமகன் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி மின் உற்பத்தி இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய அளவில் மோசடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட பணம் வாங்குறது. ஏன்னா இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வாங்குவாங்க, எஸ்பிஐ பேங்க்லாம், ஏன்னா மோடியோடைய பேங்க்கு கொடுத்துருவாங்க. அமெரிக்காவில் அதானி அவர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை சமீப காலத்தில். ஏன்னா கென்யாவில் அவருடைய இங்கே அதானி தான் கென்யாவுடைய விமான நிலையத்தை புனரமைக்கும் பணியில் இருந்தார். அதை கென்யா அரசு தடை பண்ணிடுச்சு. சமீபத்தில் இலங்கை அரசு அனுரா அவர் கூட சொல்லிட்டாரு, அதானியுடைய சொல்லிட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதானிக்கான நெருக்கடி முட்டிடுச்சு. ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானி ஓரளவுக்கு டவுனாக இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடியுடைய பல நடவடிக்கைகள் ஹிண்டன்பர்க் அறிக்கையை பற்றி விவாதிக்காது, நாடாளுமன்றத்தில் விவாதிக்காது. சரி, கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மோடிக்கு வேண்டியப்பட்டவர், தவறு செஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற இமேஜை பரப்புறதுக்கு நிறையா வேலை பண்ணுது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதானி மற்றும் ஜெயின் இருவர் மீதும் பத்திர மோசடி சதி, கம்பி மோசடி சதி மற்றும் பத்திர மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. புரூக்ளினில் உள்ள அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தில் 5 எண்ணிக்கை கொண்ட குற்றப்பத்திரிகை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமான அசூர் பவர் குளோபலின் முன்னாள் நிர்வாகியாக இருந்த ரஞ்சித் குப்தா மற்றும் ரூபேஷ் அகர்வால் மற்றும் கனடிய நிறுவன முதலீட்டாளர்கள், இந்த 3 பேர் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. என்னென்னா, அதானி மற்றும் மற்றவர்கள் லஞ்சம் வாங்கும் திட்டம் தொடர்பாக வெளிநாட்டு ஊழலை நடைமுறை சட்டத்தை மீற சதி செய்ததாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 பேரும், அதாவது இந்த ஒரு பெரிய குரூப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குற்றச்செயல் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. குற்றப்பத்திரிகையின் மையத்தில் குற்ற செயல்கள் நடப்பதாக கூறப்படுவது இந்தியாவில் நடந்தாலும் லஞ்ச திட்டம் மற்றும் மூலதனம் திரட்டும் முயற்சி தொடர்பாக நியூயார்க்கின் கிழக்கு மாவட்டத்தில் நடந்ததாக கூறப்படும் நடவடிக்கைகளின் காரணமாக பிரதிநிதிவாதிகள் புரூக்ளின் பெடரல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த ஊழல் இந்தியாவில் ஏன் அமெரிக்காவில் வழக்கு தொடுறாங்கன்னா, இந்தியாவில் இருந்து தான் அவர் பணம் கொடுக்குறார். சில பணம் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்குறாரு. யாருக்கும் சந்தேகம் வரும், மோடியும் அதானியும் ஒன்று தானங்க, எதுக்குங்க அவங்களே அதிகாரிகளுக்கு கொடுங்க, மோடி ஒரு வார்த்தை சொன்னால் போதுமேனு. நமக்கு தெரியும், நீங்கள் என்ன தான் கௌரவம் எல்லா விஷயத்துலையும் ஆள் உள்ளே தெரிஞ்சிருந்தால் கூட காசு கொடுக்கலாம் எந்த வேலையும் ஆகாது. இது நம்ம சொல்ல நிதின் கட்கரியே சொன்னார், அரசாங்கத்தில் பாருங்கள் காசு கொடுக்காமல் எந்த வேலையும் நடக்கலன்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதானி சூப்பருங்க, அதானி மாதிரி ஒரு ஆளே இல்லைங்க, இந்திய அரசாங்கம் முழுக்க அவர் பின்னாடி நிற்கும், அவர் மேலே ஒரு விஷயம் நடக்கலை. இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நம்ம அதிகாரிங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், தேசபக்தின்னு சொல்லக்கூடிய பிஜேபி அதானியை பற்றி பெருமையாக பேசுவதற்கு அதானி பணம் கொடுத்து அந்த அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்கிறது எவ்வளோ வெட்கக்கேடானது. 1 ரூபா கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக பணியாற்றும் அரசு ஊழியர்கள் நிறையா பேர் இருக்கும்போது இந்த மாதிரி சில பேர் பண்ணுறது அரசு ஊழியர்கள் மத்தியில் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்படுத்தும். ஒரு இந்திய கவர்மெண்ட்டில் நம்ம ஆளுங்க பணம் வாங்கிக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு அதானி சூப்பர்னு சொல்கிறவங்க நாளைக்கு நம்மளுடைய உளவு ரகசியங்களை சொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை ஏன் பெருசாக யாரும் விவாதிக்க மாட்டாங்க? இதை இன்னொன்று, இதை 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருக்கணும் இந்த தகவல். ஏன் இப்போ வருதுன்னா, அமெரிக்காவில் இவங்க கெஞ்சி கூத்தாடி தயவுசெய்து இந்த நியூஸை வெளியிட்றாதீங்க. நீங்கள் மோடி இங்கே இருக்கக்கூடியவங்களை மிரட்டலாம், ராகுலை உள்ள தூக்கி போடலாம், அவங்கள மிரட்டலாம், இடி வச்சு மிரட்டலாம். அங்கே இருக்கக்கூடியவங்களை பைடன் எப்படி மிரட்டுறது? இப்போ பைடனை போய் சந்திச்சார் G20ல், ஏன் சந்திச்சார்? இப்போ அதில் ஒரு மேட்டர் சொல்கிறாங்க, பைடனிடம் கெஞ்சிய மோடி, பைடன்கிட்ட கெஞ்சினார், இந்த நியூஸ் வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க,
உங்கள் நாட்டில் தான் பிரச்சனை வருது. ஏன்னா இவர் இப்போ வந்திருக்கவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அவர் ஒரு மாதிரியான ஆள். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரம்ப்பு வந்துட்டு ஏன்னா ட்ரம்ப் நண்பர் கின்பர்பார் அவர் ஏதாவது பேசி விட்டாருன்னா சிக்கலாக போயிடும். இன்னொன்று அமெரிக்கா அந்த அளவுக்குலாம் அமெரிக்காலலாம் போய் நீங்கள் ரொம்பலாம் தடுக்கலாம் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் டைம்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இங்கே இருக்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் டைம்ஸு, ஒயர் கியர் எல்லா பத்திரிகைகள், கேரவன் எல்லாத்துலேயுமே பெரிய செய்தி ஆகிடுச்சு. அப்போ அமெரிக்காவில் நம்ம என்ன கேட்குறோம், அமெரிக்காவில் நீங்கள் முதலீடு பண்ணி ஒரு தொழில் ஆரம்பித்து ஏதாவது லஞ்சம் கொடுத்தா கூட ஒத்துக்கலாம், அதுவும் தப்பு தான், ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தினருக்கு லஞ்சம் கொடுத்து உங்களை பற்றி புகழ்ந்து பேச சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை ஏமாற்றிட்டார். நம்ம என்ன கேட்குறோம், உங்களுக்கு சொத்தா இல்லை, ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய பணக்காரர், இந்தியாவில் முதல் பெரிய பணக்காரர். அப்போ கூட உங்கள் கையில் இருக்க காசை செலவு பண்ண உங்களுக்கு மனம் வரலங்கிற என்ன ஒரு மனப்பான்மை, இன்னொருத்தங்க அரசுலேயே வாழணும். இதே மாதிரி இன்னொன்று, இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் நிறையா நிறுவனங்கள் செயல்படாமல் முடங்கிடுச்சான். அந்த செயல்படாத நிறுவனங்களில் ஒரு 80 நிறுவனங்கள் பட்டியலிடுறாங்க. அந்த 80 நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா 60 நிறுவனங்களை அதானி வாங்குறாரு. எப்படி வாங்குறாரு, அவர் ஒரு நிறுவனம் திவால் ஆகிடுச்சு, அந்த நிறுவனத்துக்கு SBI கடன் கொடுக்குறாங்க. யாருக்கு, அதானிக்கு கொடுத்து அந்த காசை வச்சு அவர் நிறுவனத்தை வாங்குறாரு. அந்த காசை உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தா நம்மளே வாங்கிடலாமே, ஏன் அவர் கொடுக்குறாரு? சரி, நமக்கு தான் ஆள் இல்லை, வேறு தொழிலதிபர்கள் இந்தியாவிலே இல்லையா, ரைட்டு. மிச்சம் 20 யார் வாங்குறா, தேவ்னு ஒருத்தர் ஆடிட்டு இருந்தார்ல, பதஞ்சலி, அவர் வாங்குறாரு. ஒரு பெரிய மலையை வாங்கிட்டாருங்க அவர். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த விஷயம் இன்றைக்கி வந்திருக்குது, இது தேச பாதுகாப்பு, பாரத் மாதா கி ஜெய், இதெல்லாம் ஓகேவா? வெளிநாட்டில் உங்கள் பேர் இப்படி மோசமாக கெட்டு போகுது, இதை இந்தியாவில் இருக்க வேறு யாராவது செஞ்சால் எவ்வளோ கோவப்படுவீங்க? அதானி மோடியும் கூட்டு, இந்த 2 பேரும் சேர்ந்து இந்தியாவில் நிறையா விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மிக வேகமாக வளர்ந்து விட்டார் அதானி. ஏற்கனவே ஹிண்டன்பர்க் அறிக்கையில் நம்ம அமெரிக்க நிறுவனம் குற்றம் சாட்டி ஹிண்டன்பர்க் அறிக்கையை மோசம்ட்டாங்க. ஏற்கனவே பிபிசி ஆவணப்படம் வெளியிட்டு அந்த பிபிசியே வேஸ்ட்டுன்ட்டாங்க. அந்த பிபிசி மேலே வருமான வரி ஏய்ப்பு பண்ணி அவங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணாங்க. பில்கிஸ் பானு விஷயத்தில் இதே மாதிரி தான் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக வெளியிலையும் விட்டாங்க. அதனால் குஜராத் நீதிமன்றத்தை உச்சநீதிமன்றம் கண்டித்தது. எலக்ட்ரல் பாண்டில் ஊழல் பண்ணிட்டாங்கங்கிறது இதே உச்சநீதிமன்றம் தான் சொன்னிச்சு. ஈடியை வச்சு மிரட்டுறாங்க, ஈடியை வச்சு மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து பணம் வாங்குறாங்கன்னு இதே உச்சநீதிமன்றம் தான் சொன்னிச்சு. இப்படி பல விஷயங்கள் இந்தியாவில் மத சுதந்திரம் இல்லை, நம்ம சொல்லலை, நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம், உலக நாடுகளில் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அனைத்து விஷயங்களையும் தோற்ற மோடி பணம் பணம் பணம், அந்த இன்னும் பணத்தை பெருக்க வேண்டுங்கிற பண வெறி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிடுச்சுங்கிறது தொடர்ந்து சொல்கிறோம். இதை பார்க்கக்கூடிய அமெரிக்கர்கள் என்ன நினைப்பாங்க இந்தியாவை பற்றி? அப்போ அதானிங்கிற ஒன்றுக்காக இந்திய தேசம் எவ்வளோ பெரிய தேசம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு தனி மனிதருக்காக ராகுல் காந்தி சொல்கிறாருல, நம்ம ஒன்றா இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். யார், மோடி, அதானி. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இப்போ இல்லை பிஜேபி தாங்க நாளைக்கு எலெக்ஷனில் வரும், ஏன் மராட்டியத்திலும் பிஜேபி வர வேண்டும், அங்கே தாராவி ப்ராஜெக்ட் பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்க வேண்டும், மக்களாய் திருந்தாவிட்டால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவில் இந்த மாதிரியான ஒரு செய்தி, சூரிய சக்தி முதலீடை அங்கே பண்ணுறதுக்கு இவர் காசு கொடுக்காம அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கிட்டே பணம் வாங்கி அது வெளியில் தெரிஞ்சு இவர் மேலே இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க 3 பேர் மேலேயும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். அமெரிக்காங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்போ நீரவ் மோடி மற்ற எல்லாத்தையும் இவர் அனுப்பிட்டு இவர் பிடிக்கல. ஏன் அமெரிக்கா நீதிமன்றம் ஒரு சம்மன் அனுப்பி இவர் வந்துருங்க அதானி அப்படின்னா கூப்பிடாமல் போகாமல் இருக்க முடியுமா? நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க போவார் ஐயா, மோடியே நேராக போவார் ஐயா, என்னையா அதெல்லாம் நாம் அவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்று, நீங்கள் என்ன அவரை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள், இந்தியாவில் நான் பண்ணித்தரேன், இந்தியாவில் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதானியை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். அது சொல்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதானியுடைய ஒவ்வொரு ஊழலாக வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இலங்கையில் அம்பலப்பட்டிருக்காங்க. வங்காளதேசத்துக்கு ஏன் அந்த அம்மாவை ஏன் இன்னும் இந்தியாவில் அவங்களுக்கு புகலிடம் கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே மின்சக்தியில் நிறைய அதானி சம்பாரிச்சிட்ருக்காரு. அதனால தான் இந்துக்கள் மேலே இடிக்கக்கூடிய கோயிலெலாம் இடிக்கிறாங்க, அதை கூட கண்டுக்கல மோடி. ஆனால் கனடாவில் இடிக்கும் போது டென்ஷன் ஆகிறாரு, அங்கே இடிக்கும் போது கோபமே வரல. இது என்ன ஒரு ஜனநாயகம்னு தெரில. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், மோடி அவர்களை பற்றி, அதானி அவர்கள் பற்றும் இன்னும் செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். இந்திய மக்கள் திருந்தினால் ஒழிய இதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. தமிழர்கள் புத்திசாலிகள், அவரை ஒரு ஓட்டு கூட போடாமல் நிறுத்திட்டோம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த அதானி விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, இது பெரிய அளவுக்கு ஆகும். ஏன்னா அவங்க சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அமெரிக்கா இந்தியா மாதிரி இங்கே ஜிகினா வேலைலாம் காட்ட முடியாது, பெரிய பிரச்சனையாகும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.